எனக்கும் ரொம்ப நாளா இந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சுங்க. டூரிங் த எலக்ஷன் டைம் ஆர் இந்த எம்எல்ஏஸ், எம்பிஸா இருக்கிறவங்க, ஈவன் முதலமைச்சரா இருந்தவங்க கூட, அவங்க அவங்களோட சம்பளத்த மக்களுக்கு குடுத்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. நெறைய பேர் ரூ. 1 சம்பளம் வாங்கின முதலமைச்சர் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஈவன் தட் எலக்ஷன் அஃபிடவிட்ல கூட அவங்க அந்த வருமானத்த சொல்லுவாங்க இல்லையா? அதுல கூட கம்மியா தான் காமிப்பாங்க. ஆனா, அவங்க எப்படி ஒரு 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 மெடிக்கல் காலேஜ், ஒரு நெறைய காலேஜஸ் கட்டியிருக்காங்க. ஸ்கூல் ரன் பண்றாங்க. அவங்க சொத்து மதிப்பெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஆனா, 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் இடம் வச்சிருக்காங்க. எங்கருந்து இவங்களுக்கு வந்தது இந்த பணம்லாம்? ஆனா கேட்டா, இன்னைக்கு அசெம்பிளில ஆதவ் அர்ஜுனா சார் பயங்கரம் நல்லா கேட்டாரு. "ஏங்க சைக்கிள்ல வந்தவங்க நீங்கங்க. இப்ப பார்த்தா நெறைய காலேஜஸ் ரன் பண்றீங்க. எங்கருந்து இந்த பணம்?" அப்படின்னு. இந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. பட் மக்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்க கேட்டா என்னது? அ இந்த படத்துல வர்ற மாரி கடலக்கா செடிய புடுங்கிட்டு, அந்த கடலக்கா சாப்பிட்டு திருப்பி நட்ட மாரி தான். அ எப்படி எப்படி அந்த பணத்த இது பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நாங்கல்லாம் கஷ்டப்படுற காசுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு, அ யூ நோ ரூ. 1 இருந்தாலும் நாங்க கட்டுறோம். ஆனா இவங்களுக்கெல்லாம் அதுதாங்க. நம்ப தான் முழிச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். நன்றி.